உங்களை குத்தம் சொல்லி சங்கடப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லப்பா. எனக்கு வேலை வேணும், ரொம்ப முக்கியம்ப்பா. எனக்கு வேலை வாங்கி தர்றதுக்கு ஜிகே சார் ரெடியா இருக்காரு. நீங்க சரின்னு சொல்லுங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். கடவுளே, முதல் முறையா ஒரு வேலைக்கு போய் சேர போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன ரொம்ப சோதிக்காத. யாரா பிடிக்க. என்ன லுக் விடுறா? ஹெல்மெட்டை கேட்ட. நீ எதுக்குடா என்ன இடிச்ச? நான் எதுக்கு இடிச்சனா? ஒரு திருடன் என் பேக் எடுத்துட்டு போக அதை பிடிக்க நான் டைவ் அடிக்க என் பேக் அப்படியே பறந்து. கையடா, உன் பேக்க பிடிக்க எதுக்குடா என்ன கட்டி பிடிச்ச ரோட்ல உருண்ட? நீ தப்பா பேசுறீங்க. கட்டி பிடிச்சது உண்மைதான், ஆனா உருண்டு போறதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். பையன் கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாது? என் உயிரை வாங்குறதுக்குன்னு எங்க இருந்து தான் வரீங்களோ? என் கதையை சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். யாருக்கிட்டயாவது மனசை திறந்து சொல்லணும்னு நினைச்சேன். இது வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல இடம் அமையவே இல்லைங்க. சரி சொல்லுங்க, வீட்டில் என்ன விசேஷம்? எத்தனை பேர் இருக்கீங்க? என்னையா நடு ரோட்ல ஆக்சிடென்ட்டா? இல்ல இல்ல, நாங்க எங்க ஃபேமிலி மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேக்குறீங்களா? சொல்லுங்க. போட. அதாவது வாழ்க்கைங்கிறது ஹைவேஸ் ரோட்ல போற கார் மாதிரி. ரோடு கரெக்டா இருக்கணும். அது சரி, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்ல, தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்க. லூசையா நீ? இல்ல, ஏன்? ஒழுங்கா பரவல ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்ல உட்கார வச்சு கதையா பேசுற நீ? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. கிளம்பிட்டீங்களா? போடா, கடுப்பைத்த வந்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். மேனேஜரை கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள்? சூரிய நாராயணன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. ஒன் மிஸ்டர் சூரிய நாராயணன். ஓகே ஓகே சார், உள்ள போங்க. சரிங்க. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். சூரிய நாராயணன் இல்ல? ஆமா சார். உட்காரு. டைமுக்கு வரணும்னு உனக்கு தெரியாதா? அது நான் வரும்போது ஒரு திருடன் என் பேக் எடுத்துட்டு ஓடிட்டா சார். அவன் பின்னாடி நான் ஓட வேண்டியதாயிடுச்சு. நீங்க எதுக்காக அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சீங்க? சார், இந்த சர்டிபிகேட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த பேக்ல தான் சார் இருந்தது. சார், ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டுறாதீங்க. ஓடி வந்ததுல படிச்சதெல்லாம் மறந்து. சங்கீத வித்வானா? ஆமா சார். ஆனா என்ன வேலையா இருந்தாலும் செய்வேன் சார். எல்லா வேலையும் செய்யறதுக்காக தான் சங்கீதம் கத்துக்கிட்டீங்களா? அத கத்துக்கிட்டதுனாலதான் இந்த நிலைமையே. அந்த மாதிரி எப்பவும் சொல்லாதீங்க. ஓகே சார். இந்த சங்கீதங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அதுக்கு தெய்வ கடாட்சம் வேணும். அது எனக்கு கிடைச்சிருக்குங்கிறீங்களா? இந்த கிருஷ்ணா முகுந்தா முராரேங்கிற பாட்டு எந்த ராகத்துல வருது? யமுனா கல்யாணி. நிஜமாவா? சத்தியமா சார். இல்லன்னு நான் சொன்னா? நீங்க இல்லன்னு சொன்னா நானும் இல்லன்னு தான் சார் சொல்லுவேன். அந்த நிலைமையில தான் நான் இப்போ இருக்கேன். அப்போ நீ சொன்னதாயா சரி. அதெல்லாம் சரி. இப்போதைக்கு சூரிய நாராயணன் லோன் செக்ஷன்ல ஒர்க் பண்ண. சார், நீங்க நல்லா இருக்கணும் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். உனக்கு வேலை தரதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டியா? நீ ஒரு சங்கீத வித்வான்றதுனால தான். ஓகே சார். சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்தனும் இங்க இல்ல. இந்த கம்ப்யூட்டர், லோனு, பணம் பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. அதனால நீ எனக்காக அப்பப்ப உன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். பாட்டுக்காக தான். சார், நீங்க எப்ப கேட்டாலும் பாட்டு பாடுறதுக்கு நான் தயார். இதுக்காக தாயா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்காக ஒரு நல்ல பாட்டு பாடு பாப்போம். என்ன சார், எந்த நேரத்துல போய்? கச்சேரியோ கீர்த்தனையோ அந்த ரேஞ்சுக்கு வேண்டாம். ஏதோ ஒரு சின்ன பாட்டு. என்ன? சரி. வசந்தமோ வந்தது வாழ்விடிலே,
வசந்தமோ வந்ததென் வாழ்வினிலே வசந்தமோ வந்ததென் வாழ்வினிலே ஆ, ஆ, ஆ. வைகரை விடிய ஆ, மனதினில் வெளிச்சம் அனுபவம் ஆகும் மாலையின் கருக்களில் கடற்கரை தாகம் இசையினை பாடும் நானே ஏ இசையினை பாடும் நானே புது சங்கதிகள் கேளு தேடி வந்தேன் வேலை தேவாம்ச போல தொடர்ந்தே அப்பா அம்மா அன்பு பாசம் நேசங்கள் தான் சிரிப்பொலி சிலமொலியாய் வசந்தமோ வந்தது வாழ்வினிலே வசந்தமோ தந்தது வாழ்வினிலே பனிப்பாறை உருகி பார்க்கடலாகும் கஷ்டங்கள் மாறி மகிழ்ச்சியோ பெருகும் ஓடி நீதான் உழைக்க ஆ, பாடி நான் தான் பிழைக்க அம்மா கோடி தவம் கிடக்கணும் தேவராகம் பாடிட அப்பா பூர்வ ஜென்ம பாக்கியம் ஆடி பட்டம் தேடி விதைக்க அறுவடை நாளில் ஆனந்த பொங்கிடுமே வசந்தமோ வந்தது வாழ்வினிலே குடும்ப பூக்களே உணர்ந்திடுங்கள் கோயில் பாக்களை பாடிடுங்கள் வசந்தமோ வந்தது வாழ்வினிலே வசந்தமோ வந்தது வாழ்வினிலே